சுவையான முருங்கைக்கீரை தண்ணி சார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், சீரகம், காஞ்ச மிளகா, பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கிடுங்க. ஒரு 6 பல் பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்து வதக்கிடுங்க. இதோட 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதுக்கு ஒரு தக்காளியும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது அரிசி கழுவி ஊற வச்ச தண்ணியை ஒரு 2 கப் அது சேர்த்துருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சு வருது. தட்டி வச்ச மிளகு சீரகத்தை சேர்த்து போட்டுக்கோங்க. இதோட இப்போ க்ளீன் பண்ண முருங்கைக்கீரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கீரை நல்லா வேகணும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கீரை நல்லா வெந்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் தேங்காய் பாலையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி குழம்பு இப்படி தாங்க தண்ணியாக இருக்கணும். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான முருங்கைக்கீரை தண்ணி.